ஹே காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து கொண்டு வரது, அந்த ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். லெட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இஸ் ஹாப்பி, ஹாப்பியில் இஸ் ஹாப்பி போட்டுட்டு ஈக்குவல் டு அதை ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன அசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூலியன் டைப் ஆஃப் வேல்யூ நான் வந்து அசைன் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், டேட்டா டைப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூலியனை பற்றி நம்ம லேட்டராக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்கு. அடுத்து நான் கீழே போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த பிராக்கெட்ஸ் போட்டுட்டு இஸ் ஹாப்பின்றத உள்ள நான் கொடுக்க போகிறேன். ஸோ இஃப் இஸ் ஹாப்பி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ் அதில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, console.logல போயிட்டு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் யூ ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இன்ன வரைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சோல் வந்து எதுவுமே வரல. ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். கீழே வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ எல்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு console.log யூ ஆர் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்க அப்படின்னா, இஸ் ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ட்ரூ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் இஸ் ஹாப்பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இஃப் போட்டுட்டு அது பக்கத்தில் உள்ள நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, யூ ஆர் அன்ஹாப்பின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு இப்போ கான்சோலில். இஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் இஸ் ஹாப்பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இஸ் ஹாப்பின்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது கீழே இருக்க கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது யூ ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்கிற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சோலில் லாக் ஆகிருக்கு. கீழே எல்ஸ் பிளாக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த மேலே இருக்கிற பிளாக் ஆஃப் கோட் வந்து வேலை செய்யல, இஸ் ஹாப்பி வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்க எல்ஸ் பிளாக் ஆஃப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். யூ ஆர் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்ஸ் பிளாக்ல கொடுத்த கோட் அது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பட் இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இஃப் எல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நான் செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகணும். அதாவது என்னென்னா, ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். அதே இது 18க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஏஜ் லெஸ் தென் 18 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இஃபோட கண்டிஷன்ஸ்குள்ளே கீழே வந்து பார்த்தீங்கன்னா console.log யூ ஆர் நாட் அலவுட் டு வோட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இஃப்க்கு அப்புறமா நான் கொடுத்துருக்கத வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லெஸ் தென் ஆர் 18. ஸோ இந்த பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கண்டிஷனை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ஏஜ் லெஸ் தென் ஆர் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லெஸ் தென் ஆர் 18 இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸாக இருக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 19ல இருக்குது. ஸோ அது கீழே இருக்க எல்ஸ் பிளாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன போட்டிருக்கேன், யூ ஆர் அலவுட் டு வோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஆர் அலவுட் டு வோட்னு எனக்கு வந்துருச்சு. சப்போஸ் நான் இப்போ போயிட்டு ஏஜோட வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா 16 இல்லை 15 அப்படின்னு சொல்லி மாற்றினா யூ ஆர் நாட் அலவுட் டு வோட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல எப்படி நீங்கள் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும், அந்த சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சு நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 மாற்றிருக்கேன், நாட் அலவுட் டு வோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வரையும் பார்த்து இஃப் எல்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா அந்த நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து 0 வரும். ஸோ 0 வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்படி 0 வராமல் இல்லை 1 வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் அன் ஆட் நம்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து பிரிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து டிவைட் பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கோஷன்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் நான் சொல்லுவேன் இல்லையா, டிவைட் ஆப்ரேட்டர் 4 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் 2 போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ இந்த 2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தான் வேணும். ஸோ ரிமைண்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து நம் ஈக்குவல் டு 56 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். சாம்பிள், அதாவது ஒரு எக்ஸாம்பிள்காண்டி நம்பர் வேணும் இல்லையா, வச்சுட்டு இஃப் நம்பர் மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 போட போகிறேன். ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்பர் டிவைடட் மாடுலஸ் 2 அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்ம 2ஆல் இது பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது கீழே இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால இஃப் நம்பர் மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த console.log இட்ஸ் எ ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி வரணும். சாரி, அப்படி இல்லை எல்ஸ் பிளாக்ல எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக இட்ஸ் அன் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இட்ஸ் அன் ஆட் நம்பர். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா
ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் 57 அப்படின்னு சொல்லி மாற்றினேன் அப்படியே எனக்கு வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இஃப் எல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து காமிச்சேன். பட் இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ஒன் கண்டிஷன் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாஸ்க் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 மேலே இருக்கணும். அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடாக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ 3க்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இஃப் எல்ஸ் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே ஒரு இஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷனையுமே நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இஸ் மேல் அப்படின்னு ஒரு வேரியபிளும், ஏஜுக்காக ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளும், மேரிடா இல்லையான்றக்காண்டி இஸ் மேரிட் அப்படின்னு ஒரு வேரியபிளும் வச்சுருக்கேன். 3த்துக்கும் ஒரு டம்மி வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன். ட்ரூ, 20, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஃப் நம்ம போட்டுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இஃப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இஸ் மேல் அப்படின்றத ஃபஸ்ட்டு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வந்து ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இஃப் போட்டுட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா, இல்லை ஃபால்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கான்சோல் லாகில் ஏதாச்சும் ஒரு டம்மி மெசேஜ் கொடுத்துக்கிறேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு அந்த விஎஸ் கோடே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்சோல் டாட் லாகை வந்து ஒரு மாதிரி ஒப்பாசிட்டி வந்து குறைச்சு காட்டியிருக்கு. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இடத்துல 2மே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது கீழே இருக்க கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அதாவது 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் எனக்கு கீழே வேலை செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இருக்கிறதா வேலை செய்யும். இப்போ நான் ட்ரூன்னு மாற்றின உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலோ அப்படின்றது லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்ஸ் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இதாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். 2 பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவா இருக்கணும். அதே இது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஆப்ரேட்டர். இந்த ஆர் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 2 வெர்டிகல் ஸ்லாஷ் வந்து போடணும். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்லாஷ். ஸோ இந்த வெர்டிகல் ஸ்லாஷ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். 2 கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே கீழே இருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் அண்டுன்னு மாற்றினோடனே எனக்கு வேலை செய்யலை. ஏன்னா 2மே அண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கணும். ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ல் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் கான்செப்ட் அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர். இதை வச்சு நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மேலாகவும் இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து மோர் தென் 18 இருக்கணும் இல்லையா? ஸோ ஏஜ் கிரேட்டர் தேன் 18. ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கணும். 3வதா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்கணும். அண்ட் இஸ் மேரிடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் மேரிடுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இஸ் மேரிட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக மாற்றி அந்த இடத்துல வச்சிரும். ஸோ இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பதிலாக ஃபால்ஸ்ன்னு இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரிடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வச்சிருக்கேன். ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே வந்து யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல போயிட்டு நேராக யூ ஆர் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த டாஸ்க் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த டாஸ்க் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை எப்படி ஒரே இதில் கொண்டு வரது, அந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வந்து மேரிடாக இருக்காரு. மேரிடாக இருந்தால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏதாச்சும் ஒன்று தப்பானா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேலை செய்யாது. அதாவது யூ ஆர் அப்பாயிண்டட் மெசேஜ் வந்து வரக்கூடாது. அதே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ பற்றி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.